நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்ல அருமையான காலை நேரத்தில் ஒரு சூப்பரான தம் ரூட் கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். கேக் எப்படினாலே நம்ம எப்போவும் பேக்கரிகளில் போய் தான் வாங்குவோம். ஆனால் வீட்டில் ஏதாவது செய்யணும்னு நினச்சா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஈஸியான மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 வேலை மிச்சம். கம்மியான பொருட்களை வச்சு ஒரு பெர்ஃபெக்டான தம் ரூட் கேக் எப்படி செய்யணுங்கிறத இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்த்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தம் ரூட் கேக்கை நீங்கள் வெட்டி இந்த கேக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேக்கு தான் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். நம்ம அதுக்கு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் அரை கப்பு ஜீனி 125 கிராம் இதை வந்து நல்லா பவுடர் பண்ணணும். இப்போ இந்த ஜீனியோட சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஒரு 3 ஏலக்காய் மட்டும் உள்ளே போட்டுட்டு நீங்கள் இப்போ நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அப்புறமா ஜீனி பவுடர் இந்த மாதிரியே அரைச்சிட்டு தனியாக ஒரு பவுலில் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ சின்னதாக அந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இப்போ நெய் உருகி வந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு 15 முந்திரி பருப்பு இந்த மாதிரி நொறுக்கி வச்சுக்கோங்க. முழுசாக இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி நொறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நெய் சூடான உடனே இதை போட்டு லேசாக பொன்னிறமாக வறுத்தா போதும். ரொம்பலாம் கருகிற அளவுக்கு வறுக்க வேண்டாம், ரொம்பையும் முருகலாக வேண்டாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கம் அப்படியே வச்சுருங்க, அது வாட்டில் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம தம் ரூட் கேக்குக்கு வந்து மாவு மிக்சிங் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முட்டை, நான் இன்றைக்கி வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிடுங்க. 2 கோழி முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இந்த கோழி முட்டையை வந்து நல்லா கலக்கிடணும். இந்த மாதிரி விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் நுரையாக வரும். அவ்வளோதான், நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம நல்லா முட்டை இந்த மாதிரி நுரதெல்லாம் கலக்கிட்டு இங்கே வந்து ஏலக்காய் பவுட்ரு ஜீனி பவுடர் அடித்து வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த முட்டை கலக்கியோடு சேர்த்து மறுபடியும் நம்ம இதை நல்லா அதோடு ஃபீட் பண்ணிக்கணும். அதாவது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம எல்லாத்தையுமே மறுபடியும் அந்த ஜீனி பவுடரை கரைச்சி விட்றணும் முட்டையிலேயும். இப்போ நம்ம நல்லா ஜீனி பவுடரையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நெய் ஒரு 1/4 கப்பு, இது ஒரு 50 ml சேர்த்துருக்கோம். நம்ம ஒரு 1/4 கப்பு ஒரு 50 ml சன்ஃப்ளவர் ஆயிலு. இப்போ நம்ம வந்து முழுக்க நெய்யிலே கூட செய்யலாம். ஆனால் நம்ம வந்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். அதாவது நம்ம இதில் சேர்க்கும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் வாசனை இல்லாத எண்ணெய், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில்னா வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. நம்ம கேக் செய்யும்போது இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் தான் நமக்கு ஒரு பக்காவான ஒரு கேக்கு கிடைக்கும். ஆனால் தான் எல்லோரும் நம்ம கேக்கை வெட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், அவங்களும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்போ நெய், எண்ணெய், ஏற்கனவே முட்டை, ஜீனி பவுடர் எல்லாம் நல்லா கலக்காச்சு. நல்லா கலக்கணுன்னே நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொலன்னு வரும். அது அப்படியே இருக்கட்டும். ரவை வந்து மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு, இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும். மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு, அதாவது 1 கப் ரவை எடுத்தோம்னா அரை கப்பு ஜீனி. ஏற்கனவே அரை கப்பு ஜீனி பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரவையை மட்டும் சேர்க்குறோம். இது ரவை வந்து எப்பயும் போல் பாக்கெட்டில் வாங்கினா அப்படியே தான் இருக்குது. அது ஏற்கனவே அவங்க வந்து பாக்கெட்டில் வந்து ரோஸ்டட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நமக்கு அந்த ரோஸ்டடே போதும், நம்ம தனியாக எதுவும் ரோஸ்டட் பண்ண வேண்டாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்ருங்க ரவையை. இப்போ நம்ம ரவையை போட்டு நல்லா கலந்தாச்சு. கலந்த பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், நம்ம இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அவ்வளோதான். இதுக்கடுத்து ஏற்கனவே இங்கே நெய்யில் பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த முந்திரி பருப்பை அந்த நெய்யோடு சேர்த்து உள்ளே கொட்டிடுங்க. இப்போ வந்து பால் ஒரு 50 ml மட்டும் நல்லா சுண்டை காய்ச்சி வச்ச பால் 50 ml மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பால், அந்த நெய், அந்த முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து இப்படி தான், நம்ம ஒவ்வொரு பொருளும் முட்டையை ஒரு தடவை போட்டு நல்லா ஃபிட் பண்ணணும். ஜீனி இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணும்போது தான் நம்ம அந்த கேக் வந்து பெர்ஃபெக்டாக கிடைக்கும். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கலக்கிற வேண்டியது என்னென்னா நமக்கு அந்த பெர்ஃபெக்ட் கிடைக்காது, அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா போட்டு கலந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ நல்லா கலந்தாச்சு. நமக்கு இப்போது தம் ரூட் கேக்கான மாவு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மாவு கலந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நம்ம சொன்ன பக்கத்தில் கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இதை அப்படியே என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவுக்கு தக்கன ஒரு கேக் ட்ரே, இந்த மாதிரி ரவுண்டான கேக் ட்ரே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள்ளே வந்து பட்டர் ஷீட்டு போட்டு லேசாக நெய்யில் மட்டும் லேசாக தடவி கொடுங்க. அந்த பட்டர் ஷீட்டில் இப்போ நெய்யை வந்து நல்லா நடுப்பகுதியிலையும் அந்த சைட்லேயும் நல்லா தடவி கொடுத்துருங்க. இப்போ நம்ம மறுபடியும் அதை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்துக்கங்க. ஏன்னா அது கீழே உறைஞ்சி போயிருக்கோம். அதனால் கலந்துக்கிட்டு அப்படியேவும் நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய தம் ரூட்
கேக் அந்த மாவை வந்து இந்த ட்ரேயில் ஊற்றிடுங்க. எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக வலிச்சுட்டு உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் உள்ளே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு லேசாக இந்த மாதிரி அப்படியே லேசாக ஆட்டி விட்ருங்க. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே பேக் பண்ணணும். இப்போ நம்ம அந்த தம் ரூட் கேக்கை வந்து பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. அது உள்ள இந்த மாதிரி நல்லா ஸ்டாண்டு ஒன்று ஏற்கனவே வச்சு விட்ருங்க. வச்சுட்டு 2 இடிக்கி வச்சு இந்த மாதிரி பொண்ணு போல தூக்கி நம்ம அந்த ஸ்டாண்டு மேலே வச்சிடலாம். அப்படி 2 பக்கமும் நல்லா சமதளமாக சாயாத அளவுக்கு அந்த இது மேலே வச்சு விட்ருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கேஸ்கட் எதுவும் போட வேண்டாம், ரப்பர் எதுவும் போட வேண்டாம், விசில் எதுவும் வைக்க வேண்டாம். வைக்காமல் சும்மா மட்டும் அப்படியே நீங்கள் லாக் பண்ணி விட்ருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் மீடியமான ஹீட்லேயே நமக்கு பேக் ஆகி வரணும். வெயிட் பண்ணுவோம். இப்போ நமக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் ஆனோடனே நம்ம திறந்து பார்க்கலாம். நமக்கு ஊற்று நல்லா பேக் ஆகி மேலே வரைக்கும் உப்பி வந்துருச்சு. இது நம்ம வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி வச்சுட்டு நம்ம அப்படியே லேசாக உள்ள வரைக்கும் குத்தி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அப்படி வெளியில் எடுத்தம்போது அதில் பிசுறு தட்டாமல் வந்துருச்சுன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் கூட அதில் பிசு இல்லாமல் நல்லா வலுவலுன்னு வந்துச்சுன்னா நமக்கு பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தம் ரூட் அந்த கேக்கு நமக்கு நல்லா பேக் ஆகிடுச்சு. பேக் ஆனதை நம்ம வந்து குக்கர்லேருந்து தனியாக எடுத்து வச்சிட்டோம். இது நல்லா கொஞ்சம் முழுமையாக ஆறி வரட்டும், நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தம் ரூட் கேக்கு நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே அப்படி சுற்றி ரவுண்டாக ஒரு கத்தி வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி வெளியில் எடுக்கிறதுக்கு தகுந்தாப்பில் அப்படியே கோர்த்து நல்லா வலிச்சு கொடுங்க. இந்த மாதிரி ரவுண்டாக. இப்போ நல்லா அந்த மாதிரி கத்திட்டு நல்லா ஓரங்களை நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம தனியாக கவுத்தி எடுத்துடலாம். இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு தனியாக கவுத்திடலாம். சூப்பராக பேக் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த பட்டர் ஷீட்டை எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தம் ரூட் கேக் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அந்த கேக்கை வச்சு பிறந்தநாள் கொண்டாடிடலாம். இப்போ நம்ம அந்த ஷார்ப்பான கத்தியை வச்சுட்டு ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அந்த பக்கம் ஒரு கட்டு, இந்த பக்கம் ஒரு கட்டு, சூப்பராக நமக்கு கட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம் ரூட் கேக்கு வந்து சூப்பராக நமக்கு பேக் ஆகி வந்துருச்சு. இப்படி தான் இருக்கணும். அப்படியே இந்த மாதிரி ஒரு கேக் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம். சூப்பராக தம் ஆகி வந்திருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். அருமையாக இருக்கு. 2 முட்டை சேர்த்துருக்கோம். ஆனால் அந்த 2 முட்டை வாடையே தெரியல. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பரான ஒரு கேக்கு. நம்ம வீட்லேயும் ரொம்ப எளிமையான முறையில் இருக்கிற பொருளை வச்சு அருமையாக தயாரிக்க முடியும்னா இந்த மாதிரி ஒரு கேக்கு அருமையாக தயாரிக்க முடியும். இதே மெத்தடில் இதே பொருட்களை நீங்கள் சேர்மானமாக சேர்த்து ஒரு தம் ரூட் கேக்கு சூப்பராக நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.